ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வஜ்ரகோஷம்னு என்னுடைய பேரை சொல்லிட்டு இந்த வராகி அம்மாவின் கையையும் தொட்ட பிறகு நீ கேட்பது உனக்கு கிடைக்காமலா இருக்கும்? நிச்சயமா என் கரம் தொட்ட உன் கைகளில் நீ கேட்பதையெல்லாம் அப்படியே ஒப்படைக்கிறேன். நீ கவலைப்படாதே என் செல்லமே. நீ பறக்கணும்னு முடிவெடுத்துட்டினா முதல்ல உன் மனசையும் உடம்பையும் லேசாக்கிக்கிட்டாதானே வானத்தில் எழுந்து பறக்க முடியும். உன் உடம்பும் மனசும் லேசாகணும்னா உனக்குள் இருக்கக்கூடிய சுமையை கீழே வீசி எறிய தயாராகு. அப்படி செஞ்சால் மட்டும்தான் எந்த ஒரு பாரமும் இல்லாமல் நீ நினச்ச லட்சியத்தை அடைய முடியும். மனசுக்குள்ளே 1000 குறைய வச்சுக்கிட்டு 1000 விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எப்படி உன்னால் நடத்த முடியும்? நடந்ததையும் நடந்து கொண்டிருப்பதையும் தூக்கி ஓரமாக போட்டுட்டு இனி நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களுக்காக நீ என்ன செய்யணுங்கிறத பற்றி யோசி. இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் விலக்கி வச்சுட்டு என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு எல்லா நல்லதையும் நீ எதிர்பார்த்தது போலவே உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கே என் செல்லமே. பெண்களுக்கு பிரசவம் தான் பெரிய துன்பம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கணவன் அந்த பெண்ணை அவமானப்படுத்துவதும் அவளை துன்புறுத்துவதுங்கிறது அவளுடைய பிரசவ வேதனையை விட அவளுக்கு பெரிய வேதனையாக இருக்குன்றத என் பிள்ளைகள் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில் வேணும்னா ஆணும் பெண்ணும் தனித்தனியாக வேறு வேறாக வெவ்வேறு சிந்தனை உள்ளவர்களாக வெவ்வேறு செயல்பாடுகள் உள்ளவர்களாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் பெண்களும் எல்லாரையுமே ஒரே பிள்ளைகளாக தான் நான் பார்க்குறேன். யாருமே யார் மனசையும் கஷ்டப்படுத்தும்படியோ அவமானப்படுத்தும்படியோ நடந்து கொள்ளக்கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கு எவ்வளவு தகுதியோடு இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, எந்த அளவு தன்னம்பிக்கையோடு இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த தன்னம்பிக்கைக்கு ஏற்றார் போல தான் உன் வாழ்க்கையில் நீ முயற்சி செஞ்சு முன்னேற முடியும். அதனால் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமான தன்னம்பிக்கை உள்ள பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்லமே. உன்னை பிடிக்காதவங்க கிட்ட போய் உன்னை சேர்த்து அவங்களுக்கு பாரமாக உன்னை விட்டு வச்சு உன் மனசையும் பாரமாக நான் மாற்ற மாட்டேன். எப்போவுமே உனக்கு பிடிக்காதவங்களுக்கு உன்னை பாரமாக்கவும் மாட்டேன், உனக்கு பிடிச்சவங்கள உன்கிட்ட இருந்து நான் தூரமாக்கவும் மாட்டேன். யார் உன்னை விரும்புகிறாங்களோ உனக்கு யாரை பிடிக்குமோ அவர்களுடையே உன்னை உட்கார வச்சு சேர வச்சு வாழ வச்சு உன்னை பிடிக்காதவர்களை எல்லாம் உன் வாழ்க்கை பாதையிலிருந்து விலக்கி வச்சிடுவேன் என் செல்லமே. ஆனால் அதுக்கு முன்னால் உன் வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்டதுங்கிறத யோசி. வாழ்க்கை ஒரு ரயில் பயணம் மாதிரின்னு வச்சுக்கோ. அது ஒரே ஒரு முறை தான் அந்த ரயிலில் நீ பயணம் செய்ய முடியும். அந்த வாழ்க்கை பயணம் ஒரு முறை நீ பயணம் செய்யும்போது போகிற வழியில் எத்தனையோ நிறுத்தங்கள் வரும், எத்தனையோ இடங்களில் திரும்பி போக நேரும். ஆனால் எந்த நிறுத்தத்தில் எந்த திருப்பத்தில் உன் வாழ்க்கை பயணத்தில் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட திருப்பங்கள் வந்து வாழ்க்கை பயணம் திசை மாறி திரும்பி போனாலும், நல்லது கெட்டது சோகம் துக்கம் நீ என்ன நடந்தாலும், ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தமாகி நீ நின்று போகவே நேர்ந்தாலும் நீ எங்கேயும் நின்றுடக்கூடாது. கடைசி உன் வாழ்க்கை எங்கே போய் சேரணும் நீ நினச்சியோ, உன் வாழ்க்கை பயணத்தின் லட்சியம் குறிக்கோள் போய் சேர வேண்டிய இடம் எதுவாக இருக்கோ அந்த இடத்துக்கு நீ எப்படியாவது போய் சேர்ந்துடணும். அதுக்கு நீ உன் மனசில் இருக்க எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மகிழ்ச்சியோட வாழ்க்கையை வாழணும். வாழ்க்கை வாழ்வதற்கேங்கிறத நீ மறந்துடாதே என் தங்கமே. மற்றபடி இந்த கவலை கஷ்டம் பிரச்சனை சோகம் துக்கம் தோல்வி எல்லாமே வாழ்க்கையில் வரக்கூடிய சில நிறுத்தங்கள் தான். ஆனால் அந்த நிறுத்தத்தில் நின்றுட்டு மறுபடியும் வண்டி கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். உன் வாழ்க்கையில் நீ எதுக்காகவும் எந்த இடத்துலையும் யாருக்காகவும் அவ்வளோதான் வாழ்க்கை நினச்சி நின்றுடக்கூடாது. நீ போய்கிட்டே இருந்தால் கடைசியில் உன் வாழ்க்கை பயணம் முடியும் இடம் உன்னுடைய குறிக்கோளாக நீ ஆசைப்பட்ட இடமாக நிச்சயமாக இருக்கும். இதுவரைக்கும் நிஜத்தில் பாதியும் கனவுல மீதியுமே உன் வாழ்க்கை கடந்து வந்துட்ட. நீ நினச்சது போல் வாழ்க்கையில் 10% நடந்திருக்கு. மீதம் 90% நீ கனவு கண்ட வாழ்க்கை இன்னும் உனக்கு நடவே ஆகலைன்றது இந்த வராகி அம்மாவுக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போது உன் கனவை நனவாக்கி நீ கேட்பதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்காக தான்
என் பேரை சொல்லி என்னுடைய கைகளையும் தொடச் சொன்னேன் என் செல்லமே. எதுவுமே அழகாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரசிக்க தான் தோணும். அதுவே அதிகமாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு வெறுப்பை கொடுத்து விடும் அல்லவா? மலைச்சாரலும் தூறலும் மழையும் பெய்யும் போது பார்க்க அழகாக இருக்கும். அதுவே அதிகமாகி தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா ஒரே சேரும் சகதியுமாக புயலும் வெள்ளமுமாக மாறும்போது அதுவே கூட வெறுப்பை கொடுத்துடும், சலிப்பை கொடுத்துடும். அதே போல தான் அன்புங்கிறது அளவாக காட்டப்படும் போது, நான் சாதாரணமாக இருக்கும்போது நல்லா இருக்கிறது அளவுக்கு மீறும்போது அதற்கு விதிவிலக்காக வெறுப்பை தரக்கூடியதாக மாறிடும் என் செல்லமே. நீ என்னவோ உன் குடும்பம், உன் குழந்தை, உன்னுடைய பிள்ளைகள், உன்னை பெற்றவங்க, உன் கூட இருக்கிறவங்கன்னு எல்லார்கிட்டையும் அன்பை தர்ற நல்ல விஷயந்தான். ஆனால் அது அளவோடு இருந்தாதான் உனக்கும் சந்தோஷம், அதை பெறுபவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்து அதன் மூலமாக உனக்கு நிம்மதி கிடைக்கும். இந்த பூமியில் யாரை நம்புறது, யாரிடம் அன்பு காட்டுவது, யாரை யாசிப்பது என்பதே எல்லாத்தையும் இழந்த பிறகுதான் வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா ஒருத்தரை முழுசாக நம்பலாமா வேணாமா, அவங்க நம்ம நம்பிக்கைக்கு உட்பட்டவர்களாக இருப்பாங்களா இல்லையான்றதே நீ பழகும்போது தானே உனக்கு தெரிய வரும். வாழ்க்கையில் எப்போதுமே நான் சொல்கிறத சரியாக செய்ய பழகு. எந்த சூழ்நிலையும் உனக்கு நிரந்தரம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லா இடங்கள்லையும் அமைதியாக இருக்க பழகு. யாராவது உன் கூட கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்கன்னு மட்டும் யாரையும் முழுசாக நம்பிடாத. முடிஞ்ச அளவுக்கு நீ தனியாகவே இருந்து தனித்துவமாக இருந்து உனக்கான காரியங்களையெல்லாம் சிறப்பாக செஞ்சுக்க பழகு. உன் சோகத்தையும் உன் கவலைகளையும் கஷ்டத்தையும் நீ யாருக்கிட்டையும் போய் சொல்ல வேணாம். ஏன்னா உனக்காக கவலைப்படுற அளவுக்கு இங்கே யாருக்கும் மனசும் இல்லை, நேரமும் இல்லை என் செல்லமே. நீ உன் நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிஷங்களையும் சரியாக பயன்படுத்து. நேரங்காலம் திரும்ப வராதுங்கிறத நீ புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வரும். எப்போவுமே நீ தனித்துவமாக தனிப்பட்டவனாக இருப்பது உன் தனித்திறமையை தான் மேம்படுத்தும். உன்கிட்ட என்ன சிறந்தது இருக்குது, நீ எதில் பெரிய ஆள், நீ எதில் திறமைசாலின்றத அடுத்தவங்க ஒருபோதும் பார்க்க மாட்டாங்க. நீ வாழ்க்கையில் ஜெயிச்சியா, நல்ல வசதியோடு வாழ்றியாங்கிறத மட்டும்தான் அடுத்தவங்க பார்ப்பாங்க. அதனால நீ உன்னை பற்றின எந்த உண்மைகளையும் உன் வாழ்க்கை பற்றி எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கணுன்ற அவசியம் இல்லை. நீயாக உன் வேலையை செஞ்சுக்கிட்டு உன் லட்சியத்தை குறிக்கோளை அடைவதில் மட்டும் உறுதியாக இருந்தினா வரக்கூடிய காலங்கிறது உனக்கான வசந்த காலமாக நிச்சயமாக இருக்கும் என் செல்லமே. எனக்கு உன் மேலே ஒரே ஒரு சந்தேகம்தான். அதாவது சில விஷயங்களை நினச்சி நீ அடிக்கடி அழுகிற. இப்போது நான் ஒரு நகைச்சுவை சொன்னேன்னா அதை மறுபடியும் நினச்சி 10 முறை உன்னால் சிரிக்க முடியுமா? அதுவே அதிகபட்சம் தானே. ஒரு நகைச்சுவையை நினச்சி 10 முறை சிரிக்க முடியாதனே ஒரு துன்பமான துயரமான சம்பவத்தை நினச்சி எப்படி 100 முறை உன்னால் அழுக முடியுது? ஒரு விஷயம் நடந்து போச்சு, ஆமாம் தப்பு தான், அது உனக்கு பிடிக்கலை, உன்னால் ஏற்றுக்க முடியலை. ஆனால் அதுக்காக அதை நினச்சி அழுதா மட்டும் அது சரியாகி விடுமா என்ன? புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நினைக்கிறதுனாலையும் கவலைப்படுறதுனாலையும் எதுவும் மாற போகிறதில்ல. அதற்கு பதிலாக அதை நினைக்கிறத விட்டுட்டு என்ன செஞ்சால் இது சரியாகுன்றதை பற்றி யோசி. உன் வாழ்க்கையில் நீ யோசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றியை தருவதற்கான விஷயமாக மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ கவனமாக எல்லாத்தையும் கையாளும் போது அது நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். ஆனால் கர்வத்தோடு நான் தான் பெருசு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் திறமைசாலி நினச்சிக்கிட்டு செஞ்சினா அந்த கர்வம் எல்லாத்தையும் ஒரு நொடியில் அழிச்சிடும். வாழ்க்கையில் வெற்றியை யார் வேணாலும் பெற முடியும். வெற்றி பெறுவது பெருசு கிடையாது, அதை தக்க வச்சுக்கிறது தான் பெருசு. நீ வாழ்க்கையில் வெற்றி அடையும் வரைக்கும் ஓடிக்கிட்டே இரு. வெற்றி பெற்ற பிறகு இன்னும் வேகமாக ஓடப்பாருன்னு செல்லமே. கடலில் கல் எறிகிறதுனால கடலுக்கு வலிக்காது, ஆனால் கடலுக்குள்ளே கல் காணாமல் போயிடும். அதே போல் நீ கடலாக இரு. உன் மேலே யார் விமர்சனங்கிற கல்லை தூக்கி எறிஞ்சாலும், யார் உன்னை குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலும் பழி போட்டாலும் நீ கடலாக இருந்து அதையெல்லாம் மறைச்சிக்கிட்டு காணாமல் போய்கிட்டே இரு. நிலையான நிம்மதியோட வாழ்க்கையை வாழ்வது மட்டும்தான் உன்னுடைய குறிக்கோளாக இருக்கணும் என் செல்லமே.
உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வலியையும் வேதனைகளையும் கடந்து வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். காரணம் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. உன் வாழ்க்கையில் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு எல்லா விஷயங்களுக்கும் நீ காரணத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீன்னா அது உனக்கு சரியாக தான் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கான காரணங்களையும் அவ்வளோ சுலபமாக புரிந்து கொள்ளும் திறன் மனிதர்களுக்கு இல்லை. அந்த சக்தியையும் நான் உனக்கு கொடுக்கல. உன் வாழ்க்கையில் நிகழ்த்துவது அனைத்தையும் நான் தான் திட்டமிட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால் நீ கவலைப்படாமல் பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ ஒருத்தர் மேலே உண்மையான அன்பு வச்சினா அவங்க தப்பு செஞ்சாலும் அவங்கள மன்னிச்சிருவ. ஆனால் உன் மேலே பொய்யான அன்பு வைத்திருக்கும் மனிதர்கள் நீ சின்ன தப்பு செஞ்சாலும் அதை குத்தி காட்டி அதை ஒரு பிரச்சனையாக மாற்றி வாய்ப்பு கிடைச்சா உன்னை விட்டு பிரிஞ்சு போகிற அளவுக்கு கூட தயாராகத்தான் இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே உன் மேலே அன்பும் பாசமும் வச்சிருக்க உறவாக இருந்தால் உன் தவறை எடுத்து சொல்லி உரிமையோடு கண்டிக்கத்தானே செய்வார்கள். அதை புரிஞ்சுக்கோ. இந்த வராகி அம்மா கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் உனக்கு சரியாக நடக்கும்படியும் சிறப்பாக மாறும்படியும் அற்புதம் செஞ்சு காட்டுறேன். நீ நம்பிக்கை வச்ச மனிதர்கள் எல்லாரும் உன்னை ஏமாற்றி துரோகம் செய்கிறாங்களே நினச்சி புலம்பாத. நீ அவங்கள நம்பினதுனால தானே அவங்க நம்பிக்கை துரோகின்றதே உனக்கு தெரிய வந்தது. ஏதோ ஒரு விதத்தில் நீ அவங்கள நம்பினது நன்மைக்குன்னு நினச்சிக்கோ. இனிமேலாவது யாரையும் எடுத்தவனே முழுசாக நம்பிடாம யார் என்ன எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ப பழகு. எப்போவும் வாழ்க்கையில் கிடைச்சதை வச்சு நிறைவாக நினச்சிக்கிட்டு திருப்தியாக அளவோடு சிக்கனமாக வாழணுமே தவிர தகுதிக்கு மேலே கடன் வாங்கி தான் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்காத. சந்தோஷங்கிறது ஆடம்பரமாக எல்லாத்தையும் வாங்கி அதை அனுபவிப்பது கிடையாது என் செல்லமே. இருக்கிறத வச்சு திருப்திகரமாக இதுவே என் வாழ்க்கைக்கு போதும், இல்லாததை என் வராகியம்மா எனக்கு கொடுப்பான்ற அந்த நம்பிக்கையோடு தான் நீ வாழணும். தகுதிக்கு மீறி நீயும் கடன் வாங்கக்கூடாது. உனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நட்புன்னு அடுத்தவங்களுக்கு வாங்கியும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா பல உறவுகளுக்கிடையில், பல சொந்தங்களுக்கு இடையில, பல நட்பு வட்டாரங்களுக்கு இடையில இந்த காசு பணம் தான் மிகப்பெரிய பகையை உண்டாக்கி காலாகாலத்துக்கும் அவர்களை எதிரிகளாக மாற்றி வச்சிருக்கு. இந்த வரலாற்றை நீ மறந்துவிடக்கூடாது என் செல்லமே. வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலும் எடுத்தவனே வெற்றி கிடைச்சிடாது. ஆனால் தோல்வியும் நிரந்தரமாக கிடைக்காது. முதல் முறை தோல்வி அடைஞ்சிட்டாலும் முயற்சி செஞ்சால் அவங்க வாழ்க்கை வெற்றிகரமாக மாறியே தீரும். எப்போதுமே தோற்று போயிடுவோமோன்னு நீ பயத்திலேயே இருக்கிறத விட முயற்சிங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதை எதிர்கொள்ளும் போது அந்த தோல்வியும் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போட்டு உனக்கு வெற்றியை கொடுக்கும் என் செல்லமே. சில உறவுகள்கிட்ட பேசும்போது பழகும்போதும் அதிகமாக அன்பும் பாசமும் வச்சுட்டீன்னா அப்புறம் அவங்க உன்னை காயப்படுத்தும் போதும் கஷ்டப்படுத்தும் போதும் உன்னால் அவங்கள விட்டு பிரிய முடியாத சூழ்நிலை வந்துடும். அதனால தானே முதல்ல யார் என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேச சொல்கிறேன். ஏன்னா நீ அப்பாவியான யதார்த்தமான வெகுளித்தனமான பிள்ளையாக இருக்கதால யாரையும் முழுசாக நம்பிடுற. யார் என்ன செஞ்சாலும் சரி சரி அவங்க சொல்கிறதெல்லாம் ஆமாம் ஆமான்னு கேட்டுக்கிற. அப்புறம் அவங்க ஒரு ஏதோ காலகட்டத்தில் உன்னை ஏமாற்றும் போதும் கஷ்டத்தை கொடுக்கும் போதும் அதை தாங்கவும் முடியாமல் அவங்கள வெறுக்கவும் முடியாமல் உன்னுடைய அன்பும் பாசமும் உன் கைகளை கட்டி போட்டுருதல்லவா. இனிமேலாவது பார்த்து நடந்துக்கோ, புத்திசாலித்தனமாக இருந்துக்கோ. இந்த வராகி அம்மா சொல் பேச்சை கேட்டு நீ நடக்கும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் நிம்மதியாக இருக்கும்.